எனக்கு தெரியவில்லை, ஏதோ கெட்டது நடக்கும் என்று தோன்றுகிறது. என் கணவருக்கு வேலை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? அவர் எங்களை மறந்துவிட்டால் என்ன செய்வது என்றாள். மூதாட்டி மெதுவாக தலையசைத்தாள். ராதா, நாம் கெட்ட விஷயங்களை நினைக்கும்போது இன்னும் மோசமாக உணர்வோம். ஆனால் நாம் நல்ல விஷயங்களை நினைத்தால் நம் உணர்வு மேம்படும். சில சமயங்களில் நல்ல விஷயங்களும் நடக்கும் என்றாள். அதற்கு ராதா, ஆனால் எல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கும்போது என்னால் எப்படி நல்ல விஷயங்களை நினைக்க முடியும் என்று கேட்டாள். மூதாட்டி மீண்டும் புன்னடித்து, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாள். ராதா ஆர்வத்துடன் அவளை பார்த்தாள். அந்த மூதாட்டி சொல்லத் தொடங்கினாள். மூதாட்டி சொன்ன கதை. முன்னொரு காலத்தில் எதுவுமே இல்லாத ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் உணவோ பணமோ அல்லது குடும்பமோ இல்லை. அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயதான பெண்மணி அவனிடம் வந்து, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன், என்னிடம் எதுவுமே இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றான். அந்த பெண்மணி சிரித்துக்கொண்டே, உன்னிடம் இந்த ஆறு இருக்கிறது, மரங்கள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறது. உன்னை சுற்றிப் பார், எங்கும் அழகும் உயிரும் இருக்கிறது. உன்னிடம் இல்லாததை பற்றி நீ நினைத்தால் எப்போதும் வருத்தமாகவே இருப்பாய். ஆனால் உன்னிடம் இருப்பதை பற்றி நினைத்தால் நீ நிம்மதியை காண்பாய் என்றாள். அந்த மனிதன் அதை கேட்டு மெதுவாக அழுவதை நிறுத்தினான். தன்னை சுற்றியுள்ள நல்ல விஷயங்களை காணத் தொடங்கினான். அன்று முதல் அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மூதாட்டி ராதாவை பார்த்து, பார்த்தாயா மகளே, அந்த மனிதனின் வாழ்க்கை மந்திரத்தால் மாறவில்லை. அவன் தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டதால் மாறியது. நாம் நேர்மறையாக சிந்திக்கும்போது நம் இதயம் லேசாகிறது. பிரச்சனைகளை நம்மால் சிறப்பாக எதிர்கொள்ள முடிகிறது என்றாள். ராதா யோசித்துவிட்டு, என் எண்ணங்கள் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டாள். மூதாட்டி மென்மையாக புன்னகைத்து, மீதி கதை பார்க்க அடுத்த பார்ட் வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல உள்ளது, கிளிக் செய்து பார்க்கவும். இது போன்ற கதை பார்க்க Zen8 Tamil Stories சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை என்கரேஜ் பண்ண பெல் ஐகான் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க.